மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் தமிழக அரசு ஒரு அறிவிப்பை அறிவித்துள்ளது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த தள்ளுபடி அறிக்கை அப்படின்றது பார்த்தீங்கன்னா அனைத்து விவசாயிகளுக்கும் ஏமாற்றமாக அமைந்துள்ளது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாய கடன் தள்ளுபடி அப்படி என்பது தேர்தல் அறிக்கையாக 5 ஏக்கருக்கும் குறைவாக உள்ள விவசாயிகளுக்கு முழுமையாக கடன் தொகை ரத்து செய்யப்படும் என்றுதான் தமிழக அரசு அறிவித்திருந்தது. ஆனா இப்போது பாத்தீங்கன்னா அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா குறு விவசாயிகளுக்கு 50,000 வரைக்கும் முழுமையான கடன் தள்ளுபடியும், அந்த 50,000 60,000, 60,000 70,000, 70,000 80,000, 80,000 90,000, 90,000 1 லட்சம் வரை கடன் பெற்ற விவசாயிகளுக்கு கடன் தொகையாக 20,000, 15,000, 5,000, 5,000 என்று தள்ளுபடி செய்வதாக அறிவித்துள்ளது. நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். உழவனின் உன்னதம் இன்னும் யாருக்கும் தெரியவில்லை. நாம் உண்ணும் உணவு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பருக்கையும் உழவனின் உழைப்பிற்கு சொந்தமானது. நாம பணம் கொடுத்து வாங்குறோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் சேத்துல இறங்கி காலை வச்சு வேலை செய்யலன்னா நமக்கு ஒரு குடி சோறும் கிடையாது. அப்படிப்பட்ட விவசாயிங்களுக்கு எத்தனை விஷயங்களை எவ்வளவு பணம் விரயமாக சொல்ல விவசாயிங்களுக்கு செய்யக்கூடிய இந்த உதவியானது எவ்வளவு பெரிய விவசாயியோட குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய பயனுள்ளதா அமையும் தெரியுங்களா? ஆனா நீங்க சிறு குறு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்காம உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில என்ன மாதிரி சொன்னீங்களோ அதே மாதிரி அனைத்து விவசாயிகளுக்கும் 25% அல்லது 50% என்று சரி சமமாக கடன் தள்ளுபடியை செய்திருக்கலாம். உங்களது தேர்தல் வாக்குறுதி ஓரளவுக்கு சமன்பட்டிருக்கும். ஆனால் அப்படி அல்லாமல் நீங்கள் கடன் தள்ளுபடி செய்திருப்பது விவசாயிகளை ஏமாற்றும் செயலாக அமைந்துள்ளது. ஆகவே இது போன்ற கடன் தள்ளுபடியை சீர் செய்து நம்மளுடைய விவசாய பெருமக்களின் நலன் கருதி அவர்கள் இந்த அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை மேலும் வலிமைப்படுத்தும் விதமாக நீங்கள் மறுபரிசீலனை செய்து விவசாய கடன் தள்ளுபடி என்பது நீங்கள் தேர்தலில் அறிவித்தது போல் தேர்தல் அறிக்கையாக அறிவித்தது போல் 5 ஏக்கருக்கும் குறைவாக உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் முழுமையான கடன் தள்ளுபடி இல்லை என்றாலும் 1% என்பது 25 அல்லது 50 அல்லது 75 என்று ஒரு சரிசமமான சதவீதத்தில் கடன் தள்ளுபடி செய்தால் விவசாய மக்களுக்கு நீங்கள் செய்யும் பெரும் உதவியாக இருக்கும். ஏன் என்றால் விவசாயம் செய்யும் மக்களின் கஷ்டம் என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும். நான் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்த நபர் என்பதால். ஆகவே தயவு செய்து விவசாயிகளின் சூழ்நிலை கருதி, ஏனென்றால் இரவிலே இருக்கக்கூடிய அனைத்து பன்னி, எலி இந்த மாதிரி அனைத்து மிருகங்களிடமிருந்தும் நமது உணவை காப்பாற்றி நமக்கு கொண்டு வருகிறார்கள். பகலிலே இருக்கக்கூடிய குருவி, காக்கா, கொக்கு, பச்சைக்கிளி இப்படிப்பட்ட பறவைகளிடமிருந்து இந்த உணவை காப்பாற்றி நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். அங்கேயும் நிறைய புயல், வெள்ளம், மழை இப்படி அத்தனை சீதோஷ்ண நிலையும் தாக்கு பிடித்து ஒரு உணவு நமக்கு வருகிறது. அப்படிப்பட்ட உணவை நமக்கு விவசாயிகள் கொடுக்கிறார்கள் என்றால் அவர்களின் எதிர்பார்ப்பு குறைந்தபட்சம் ஒவ்வொரு அரசாங்கம் வரும்பொழுதும் நமக்கு ஒரு தள்ளுபடி செய்யும் என்ற எதிர்பார்ப்பு எப்பொழுதும் இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பரிசீலனை செய்து நல்லதொரு முடிவை அறிவிக்க வேண்டும். விவசாயிகளே நமது நாட்டின் முக்கியமான முதுகெலும்பு என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். நன்றி, வணக்கம். அனைத்து விவசாயிகள் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன், மறுபரிசீலனை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.